3 முக்கியமான மெடிக்கல் மிஸ்டேக் இந்த படத்தில் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த படத்தில் அந்த பேஷண்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற எல்லா மிஷினுமே ஒரே வகையான மிஷின் தான், டிஃப்ரெண்ட் பிராண்டு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்க, அவ்வளோதான். எல்லாமே ஒரே வேலையை தான் செய்யும். யூஸ்வலாக ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு மிஷின் தான் வச்சுருப்பாங்க. இவங்க சும்மா பேஷண்ட் ரொம்ப சிக்காக காமிக்கணுங்கிறதுக்காக ஒரே மிஷின் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் டிஃப்ரெண்ட் சைஸில் எடுத்து பின்னாடி அடுக்கி வச்சுருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் ஒரு பேஷண்ட் கார்டியாக் அரெஸ்ட் போகிறாங்க அப்படின்னா இம்மிடியேட்டாக கோட் ப்ளூ அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பெரிய டீமே வந்து அந்த பேஷண்ட்டுக்கு சிபிஆர் பண்ணி அவங்கள ரிவைவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, மருந்து கொடுப்பாங்க, ஷாக் வச்சு அவங்கள ரிவைவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இந்த படத்தில் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த படம் மட்டும் கிடையாது, எல்லா படத்துலையுமே அப்படி தான் எடுக்கிறாங்க. இறந்து போயிட்டால் உடனே எல்லாரும் கூடி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த மாதிரி தான் சீன் எடுக்கிறாங்க. நீங்கள் டேரக்டராக இருந்தீங்க அப்படின்னா, இதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இமீடியட்டாக டீம் வந்து அவங்களுக்கு சிபிஆர் பண்ணுற மாதிரி எடுங்க. கண்டிப்பாக அந்த சீனு முக்கியம். அடுத்து 3வது முக்கியமான சீன் என்னென்னா, ஒரு பேஷண்ட்டு ரொம்ப சிக்காக இருக்காங்க அப்படின்னா, மூச்சு விட முடியாமல் இருக்காங்கன்னா செயற்கை சுவாசம் கொடுப்பாங்க, வெண்டிலேட்டரை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துலையும் இவங்க ரொம்ப சிக்காக இருக்காங்க, வெண்டிலேட்டரை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் வெண்டிலேட்டரை எது கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, வெறும் ஆக்சிஜன் மாஸ்க் கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சிஜன் மாஸ்க் மூலமாக வெண்டிலேஷன்லாம் கொடுக்க முடியாது. வெண்டிலேஷன் கொடுக்கணுன்னா நீங்கள் ப்ரெஷர் லீக் ஆகாமல் டேரெக்டாக அந்த டியூபை வந்து மூச்சுக்குழாயில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பேரே இண்டோட்ரைக்கியல் டியூப்னு ஒரு தனியாக ஒரு டியூப் இருக்கும். அதை உள்ளே போட்டு அது கூட வந்து வெண்டிலேட்டர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லாட்டி ஏர் டைட் மாஸ்க் இருக்கும், அதை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் அந்த மிஷின்ஸ் ப்ரெஷர் கொடுக்குறப்ப வெளில லீக் ஆகாது. வெறும் ஆக்சிஜன் மாஸ்க்கை வச்சு கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது வழியாக வந்து காற்று வெளில போயிடும். அது மாதிரிலாம் பண்ணவே முடியாது. அதெல்லாம் எப்படி அதுக்காக வாய்க்குள்ளே டியூப்லாம் விட முடியுமான்னா ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. டியூபோட ஒரு பக்கம் பாதியை கட் பண்ணிவிட்டு வாயில் கடிச்சிக்க சொல்லிட்டிங்கன்னா பின்னாடி கனெக்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிக்கலாம். ரொம்ப ஈஸியான விஷயம் தான். அந்த மாதிரி எடுங்க. ஓகே, இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மெடிக்கல் சீன்ஸ் வழியாக நிறைய மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.